ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் என்ற குழுவின் மூலம் இந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தினுடைய 8 தொடர் செய்திகளை முடித்து 9வது தொடர் செய்தியை சிந்திக்க கர்த்தர் நீர் கொடுத்த இந்த நல்ல சமயத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீர். அதற்கு ஜாக்கிரதையாய் இருக்கும்படி சொல்லியிருக்கிறீர். இந்த நேரத்தை எங்களுக்கு பிரயோஜனமாக்கித்தார். உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 15வது அதிகாரம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 15வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் தம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீருமட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதி ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமானது. ஏறக்குறைய இந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் 8 தொடர் செய்திகளை முடித்து 9வது தொடர் செய்தியாக இன்னைக்கு நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா இதுல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள் ஒரு சில அதிகமாக இருப்பதனால நம்ம நேரம் எடுத்து பொறுமையாக கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஒரு மனுஷி பிழைப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். ஸோ அதில் அந்த ஈச் வேர்டு ரொம்ப முக்கியம். மத்திய 4 நினைக்கிறேன். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. அதனாலதான் நாம கர்த்தருடைய வார்த்தை அது நித்திய வார்த்தை. அதை பொறுமையாக நாம நிதானிக்கும் போது அது நம்முடைய வாழ்வுக்கு, நம்முடைய ஆத்துமாவை காக்க வல்லமையுள்ள வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம யாக்கோபுல வாசிக்கிறோம். இந்த நாளில் நாம் இந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் இருக்கிற இந்த வசனங்கள்லேருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலாவது 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனம். இந்த முதல் ராஜாவாக்கிய சவுல் மனிதர்கள் இஸ்ரவேல் மக்கள் கேட்டதனால
அந்த ராஜா தேவன் தந்தாலும், சாமுவேலை கொண்டு சவுலை அபிஷேகித்தாலும், சவுல் இஸ்ரவேல் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும், ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 10:6 கர்த்தருடைய ஆவி சவுல் மேல் இறங்கி இருந்தார். கர்த்தருடைய ஆவி அப்பொழுது உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் என்று சாமுவேல் அந்த சவுல் இடத்துல அவர் தீர்க்க தரிசனமா சொல்றார். அப்போ 10வது 11வது வசனத்துல வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 10:10-11 அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி சவுலின் மேல் இறங்கினதினால் அவனும் சவுலும் தீர்க்கதரிசிகளுக்குள்ளே அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இந்த சம்பவத்தை, இந்த வசன பகுதியை இந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தை சிந்தித்துட்டு இருக்கும்போது ஞாபகப்படுத்துறதனுடைய காரணம் என்னன்னா, கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷன். அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் உலகமெங்கிலும் ஏறக்குறைய ட்ரெடிஷ்னல் சர்ச்சில் பாரம்பரிய சபைகளா இருந்தாலும் சரி, அது புராட்டஸ்டன்ட் திருச்சபையா இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவ நாடுகளான ஐரோப்பிய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எங்க போனாலும் அரசாங்க விடுமுறை கொடுக்கறாங்க. ஏன்னா அது பெந்தேகோஸ்தே நாள், பெந்தேகோஸ்த் அல்லது பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட நாள் என்று உலகமெங்கிலும் கிறிஸ்தவர்கள் பரவலாக நினைவு கூறுகிற, கொண்டாடுகிற அல்லது அந்த காரியங்களை சிந்திக்கிற ஒரு நாள் அடுத்த வாரம் வரப்போகுது. இங்க பெந்தேகோஸ்தே நாள் அனுபவத்திற்கு முன்னதாகவே பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். இங்க சவுல் ஒரு விழுந்து போன முடிவுல வீழ்ச்சி அடைந்த ஒரு மனுஷனுடைய ஆரம்பம் எப்படி இருக்குன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மேல் இறங்கினார். சவுல் தேவ ஆவி இறங்கினதினால் வேறு மனுஷனானான். தீர்க்கதரிசிகளுக்குள்ளே சவுலும் தீர்க்க தரிசனம் சொன்னான். சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று சவுலை அறிந்தவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக சவுலுடைய ஆரம்பம் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தது. சோ ஒரு ராஜாவாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பினவர்களை தான் தம்முடைய ஜனத்தை நடத்துகிறதற்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அதனாலதான் நாம தொழுது கொள்ளும் போது, கர்த்தரை தொழுது கொள்ளும் போது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறோம். நாம் கிறிஸ்தவர்களாக தேவனாலே மறுபடியும் பிறக்கும் போது நாம் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்வதும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனாலே பிறக்கும் போது ஆவியினாலும் தண்ணீரினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும். சோ அந்த ஆவியிலே பிறக்கிற மனம் திரும்புதல் அல்லது நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு தொடர்பு கொள்ளுகிற இழந்து போன மகிமையை, ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த தேவ உறவை, அந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து ஒரு உயிர் மீழ்ச்சி அடைகிற ஒரு அனுபவம் தான் நாம் நம்முடைய ஆவி கர்த்தருடைய ஆவியானவரோடு இணைகிற ஒரு மீட்பின் ரட்சிப்பின் ஆரம்ப நிலை. இது சவுல் பட்டத்து அரசனாக முடிசூட்டப்படுவதற்கு முன்னமே அவர் அபிஷேகிக்கப்பட்டார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்லும் போது சொல்றாரு, நான் நினைக்கிறேன் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல நினைக்கிறேன், நீங்க ஊழியத்தை செய்வதற்கு முன் என்ன செய்யணும், அப்போஸ்தலர் 1:4 வசனம் 5வது வசனம், இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஏறக்குறைய 40 நாட்கள் அவர் சீஷர்களோடு இருக்கிறார். அந்த 40 நாட்கள் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து, அவர் பாடுபட்ட பின்பு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு கிருபாதார பலியாக அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற கடவுளின் ஆட்டுக்குட்டியாக, தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இது ஒரு அனுபவம். அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பதை அவர் நிரூபிக்கிறார். பல
விதங்களில், பல முறைகளில், பலவிதமான அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் தண்ணீரினாலே ஜலத்தினாலே திருமுழுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நீங்கள் கூடி வந்தவர்கள், அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்பி கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அங்க இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன? நீங்க என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நீங்க எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியினாலே பெறுகிற ஞானஸ்நானமாகிய இயேசு கிறிஸ்துவே கொடுக்கிற ஞானஸ்நானம். லூக்கா 3:16 அதை வாசிக்க முடியும். யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நான் அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் என்னிலும் பெரியவராயிருக்கிறாரு, வல்லவராயிருக்கிறார், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு லூக்கா 3:16 யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசிகளிலேயே பெரிய தீர்க்கதரிசி அவரே சொல்லியிருக்கிறார். அது கத்தோலிக்க தமிழ் பைபிள் எப்படி வாசிக்கிறோம்? இறைவாக்கினர், தீர்க்கதரிசிகளிலேயே பெரிய இறைவாக்கினர் அவரே சொல்லியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து தான் அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். இந்த ஞானஸ்நானத்தை பெறாமல், பிதாவின் வாக்கு தத்தத்தை பெறாமல் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீங்கன்னு இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார் என்று நாம அப்போஸ்தலர் 1:5 வாசிக்கிறோம். அப்போ இது இங்க சவுலுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம், முழு வேதாகமத்திலையும் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியை பெறாமல் கர்த்தருடைய பணியை செய்ய முடியாது. சவுல் ஒரு ராஜாவாக இஸ்ரவேல் தேசமாகிய ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் அல்லது தேவனை பிரதிபலிக்கிற தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு, அனுப்பப்படுவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு சந்ததி. ஆபிரகாமிலிருந்து தேவன் தெரிந்து கொண்ட ஒரு சந்ததி, ஒரு காட்லி பீப்புள். அதுல அன்காட்லி பீப்புள் இருக்கிறாங்க. அவபக்தி உள்ள தேவ பயமற்றவர்களும் அந்த ஆபிரகாமினுடைய சந்ததியில வந்துட்டு தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஈசாக் யாக்கோபை தான் ஆண்டவர் அங்க தெரிந்து கொள்றார். ஏசா அங்க கைவிடப்படுறார். யாக்கோவுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாலும் அதுல யூதாவை தான் தெரிந்து கொள்றார். யூதாவுடைய சந்ததியில தான் ஈசாயினுடைய பிள்ளை தாவீது. ஈசாய்க்கு நிறைய பிள்ளைகள், அதுல தாவீதினுடைய சந்ததியில தான் மரியாளும் யோசேப்பும் வராங்க. மத்தேயு 1:21 நாம் வாசிக்கும் போது தாவீதின் சந்ததியில் பிறந்த மரியாளுடைய வயிற்றில், கன்னி மரியாளுடைய வயிற்றில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். சோ ஆதாம் ஏவாள்ல இருந்து சேத்திலிருந்து நோவாவுக்கு பிறந்த சேம் காம் யாப்பேத்ல சேமுடைய மகனாகிய ஆபிரகாம் பிறந்த இஸ்மவேல், ஈசாக்கு பிறந்த யாக்கோபு என்று சொல்லி ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் அந்த தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை, தேவ திட்டத்தை, மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் இந்த ஒரு கயிறு போல அப்படியே அழகா அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். அந்த தம்முடைய ஜனத்தை நடத்துகிற ஒரு அரசனாக ஒரு சவுல் இருந்தா கூட, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதி என்னன்னா, அவங்க கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். இது ஒரு மாறாத பிரமாணம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கும் கர்த்தர் அப்படிதான் முதலாவது நம்மை தம்முடைய ஆவியினால நிரப்பிதான் ஆண்டவர் அவருடைய பணியை செய்கிறதற்கு நம்மை நடத்துகிறார். இது நாம் இந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல வாசிக்கும் போது இங்க கர்த்தருடைய ஆவியானவரை சவுல் இழந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். 19வது வசனம் 1 சாமுவேல் 15:19, நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்தீர், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தீர். கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்தா கர்த்தருடைய சொல்லை கேட்போம், அல்லது கர்த்தருக்கு செவி கொடுப்போம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய ஆவியானவரை நம்ம இழந்து விட்டோம் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கர்த்தருடைய சொல்லை கேட்க மாட்டோம், அதற்கு பதிலாக கொள்ளையின் மேல் பறப்போம். கொள்ளையின் மேல் பறப்பதுன்னா 1 யோவான் 2:15-16 நினைக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லைன்னு வாசிக்கிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 15.
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். சோ தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரால் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 5:5 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தான் தேவ அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறார். தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் குறையும் போது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூற ஆரம்பிக்கிறோம். யாக்கோபு நமக்கு தெரிந்த வசனம், யாக்கோபு 4:4 வாசிக்கிறோம். அங்க எப்படி ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி, ஒரு மனைவிக்கு ஒரு கணவன், ஃபிதல்னு சொல்லுவாங்க பிரெஞ்சுல, அல்லது உண்மையா இருப்பது. மனைவிக்கு ஒரு கணவன் உண்மையா இருப்பது, கணவனுக்கு ஒரு மனைவி உண்மையா இருப்பது. அப்படி உண்மையா இல்லைன்னா அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க விபச்சாரம் செய்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். சோ அதைத்தான் இங்க யாக்கோபு 4:4 நம்ம வாசிக்கிறோம். விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அப்போ கடவுளுக்கு விரோதமான பகையாளியாக நம்மை மாற்றுகிற, உண்மையற்றவர்களாக மாற்றுகிறது இது உலகத்தின் மீது வைக்கும் சிநேகம், உலகத்தில் அன்பு கூறுவது. ரோமர்ல நம்ம 8வது அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. சோ மாம்ச சிந்தை, உலக சிநேகம், உலகத்தில் உள்ளவைகளின் மீது அன்பு கூறுவது. அததான் 1 சாமுவேல் 15:19 வாசிக்கிறோம். சவுல் கொள்ளையின் மேல் பறந்து எதிரிகளுடைய, ஆஹா நம்ம எதிரிகளை அழைக்கும் போது அந்த எதிரிகள்கிட்ட இவ்வளவு ஆடு, இவ்வளவு மாடு, இவ்வளவு பண்ண தோட்டம் வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் எதுக்கு நம்ம சாகடிக்கணும்ன்ற அந்த தேமா உலகத்தின் மீது ஆசை வைத்து அவன் பின்வாங்கி போனான் என்று பவுல் சொல்றது போல இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்தான் தேமா, அதனால விட்டு விலகி போனான். சோ கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பப்பட்டிருக்கும் போது, சவுல் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்த போது அவருடைய வேறு மனுஷனாய் இருந்தார்னு நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 10 அதை நம்ம வாசித்தோம். ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன். 1 சாமுவேல் 10:6 கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், அப்பொழுது நீ வேறு மனுஷன் ஆவாய். அப்போ ஒரு வேறு விதமான ஒரு வாழ்க்கை, என்ன, உலகத்தின் மீது பற்று ஆசை இல்லாத ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட போதும் என்கிற மனதோடு கூடிய ஒரு தேவ பக்தி அங்க இருக்கும். சவுலுக்கு கர்த்தருடைய ஆவியானவரோடு இருந்த உறவு துண்டிக்கப்படுறத கிராஜுவலா நம்ம கவனிக்க முடியும். கொள்ளையின் மேல் பறப்பது, பொருள் மீது ஆசை கொள்வது, ஆஸ்திகளை சேர்ப்பது, கர்த்தருடைய சொல்லை கேளாமல் போவது. அததான் 1 சாமுவேல் 15:22 சாமுவேல் சொல்றாரு, கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதும் அதே நேரத்தில் செவி கொடுத்தலும் உத்தமம். ஸோ லிசனிங் டு த வேர்ட் அண்ட் ஓபேயிங் டு த வேர்ட். கேட்காம நாம கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படுகிறதுக்கு முதல் படி என்னன்னா, மேற்படிக்கு முதற்படி கீழ்ப்படின்னு என்னுடைய அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்படிக்கு முதற்படி கீழ்ப்படினா, அந்த கீழ்ப்படிக்கு முதற்படி எது தெரியுமா? செவி கொடுத்தல். ஸோ குட் லிசனர்ஸா நாம் இருக்கும்போது தான் ஒபீடியன்ட் சில்ட்ரனா இருக்க முடியும். ஆதாம் ஏவாள் அவங்க பிசாசினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனாலதான் அவங்க கீழ்ப்படியாத பிள்ளைகளா போனாங்க. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுத்ததுனாலதான் கீழ்ப்படியாமல் போனாங்க. அதனாலதான் வஞ்சக ஆவி, தேவ ஆவி எது என்பதை நாம டிசர்ன் பண்ணணும், பகுத்தறியணும். அதை பகுத்தறிவதற்கு எது பொய்யின் ஆவி, எது உண்மையின் ஆவியானவர் என்பதை கண்டுபிடிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நாம் கிரமமாக வாசிப்பதன் மூலம், கற்றுக்கொள்வதன் மூலம், கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதன் மூலம் நாம் கீழ்ப்படிதல்ல வளர முடியும். ஸோ செவி கொடுக்கறதுல தான் இங்கே ப்ராப்ளம் இருக்குது. அதனாலதான் கீழ்ப்படிதல்ல பிரச்சனை வருது. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் 1 சாமுவேல் 15:22 சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இங்க ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சின் ஆஃப் கமிஷன், சின் ஆஃப் ஒமிஷன். அதாவது செய்யக்கூடாததை செய்வது பாவம், அது கமிஷன். சின் ஆஃப் ஒமிஷன் என்பது செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் பாவம். அதாவது செய்ய வேண்டியதை செய்யலைன்னா அது செய்யக்கூடாததை செய்வதற்கு வழிநடத்திவிடும். திரும்ப சொல்றேன், செய்ய வேண்டியதை செய்யாமல் போனால் செய்யக்கூடாததை செய்கிறதற்கு வழிநடத்திவிடும். அதே போல செய்யக்கூடாததை செய்துவிட்டால் செய்ய வேண்டியதையும் செய்ய முடியாமல் போய்விடும். ஸோ அதனால நாம செய்ய வேண்டியதையும் செய்ய வேண்டும், செய்யக்கூடாததையும் செய்யக்கூடாது.
சமாரியனை குறித்து வாசிக்கிறோம். நம்ம தான் நல்ல சமாரியன், கெட்ட குமார்னு பேர் வச்சோம். பைபிள்ல கெட்ட குமார்னு எழுதி இல்ல, நல்ல சமாரியன் எழுதி இல்ல, இளைய குமாரன் தான் எழுதியிருக்கு. அந்த வழியாய் ஒரு சமாரியன் போனான்னு தான் எழுதியிருக்கு. நாம நல்லவன் கெட்டவன் பிரிக்கிறதுல ரொம்ப இதுல ஒரு நியாயாதிபதி. நாம் புதிய ஏற்பாட்டின் நியாயாதிபதிகள். நல்ல சமாரியன், கெட்ட குமாரன் பைபிள்லயே 2 கேரக்டருக்கு புது பேர் வச்சிருக்கிறோம். லூக்கா 10வது அதிகாரம் 30 37 வரைக்கும் வாசித்தோம்னா 30 அந்த நியாய சாஸ்திரிக்கு தான் பதில் கொடுக்கிறார். 25வது வசனத்துல ஒரு நியாய சாஸ்திரி கேட்ட கேள்விகளுக்கு தான் ஆண்டவர் இங்க பதில் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இயேசு அந்த நியாய சாஸ்திரிக்கு பிரதியுத்தரமாக லூக்கா 10:30, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில், நல்ல சமாரியன் போட்டு இல்ல, சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். 37 வாசிக்கிறோம். அவனுக்கு இரக்கம் செய்தவனே அப்படின்னு அந்த நியாயசாஸ்திரி பதில் கொடுக்கிறார். இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறதுன்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த நியாயசாஸ்திரி அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். சோ இங்க செய்ய வேண்டியதை சமாரியன் செய்தார். யாக்கோபுலையும் நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 17, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். சோ நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அதுவும் பாவம். செய்யக்கூடாததை செய்து விட்டாலும் பாவம். இந்த சமாரியன் செய்ய வேண்டியதை செய்தார். செய்ய வேண்டியதை அந்த லேவியனும் ஆசாரியனும் செய்யல. அதனால அவங்க பரிசுத்தத்துல ஓவரா போய் கடைசியா அவங்க செய்ய வேண்டியதை செய்யாம போயிட்டாங்க. பிரமாணத்துக்கு கீழ்ப்படினோம், தீட்டானதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டாங்க. எழுத்துக்கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும். சமாரியன் ஒருவன் இரக்கம் காண்பித்தார். இததான் எப்படி நம்ம 1 சாமுவேல் 15:22 கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம் வாசிக்கிறோமோ, அது போல மீகா 6வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். மீகா, ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, மீகா, மீகா 6ஆம் அதிகாரம் 6-8. மீகா 6:6-8. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? 1000களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். முதலாவது ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல், அல்லது சப்மிஷன், லிசனிங் டு காட்ஸ் வாய்ஸ். கீழ்ப்படிவதும் செவி கொடுத்தலும். மீகா 6 நம்ம வாசிக்கிறது டூயிங் வாட் இஸ் ரைட். நியாயம் செய்தல் என்பது செய்ய வேண்டியதை செய்தல் அல்லது நன்மையானதை செய்தல், நியாயத்தை செய்தல். அண்ட் லவ்விங் மர்சி, இரக்கத்தை சிநேகித்தல். எது மிசேரிகார்ட் பிரெஞ்சில் வாசிக்கிறோம், எது இரக்கமோ அதை சிநேகித்து, கடின இருதயம் இல்லாமல். அண்ட் வாக்கிங் வித்தவுட் பிரைட் பிஃபோர் யுவர் காட், மனத்தாழ்மையாய் தேவனுக்கு முன்பாக நடப்பது. அதாவது பெருமை இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நடப்பது. அதாவது ஒரு மனுஷனுக்கு முன்பாக நடை பழகுவதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை. அது விளைவு. சாட்சியின் ஜீவியம் என்பது விளைவு. இயேசு சொன்னாரு, என் பின்னே வாருங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னார். ஸோ இயேசுவை ஃபாலோ பண்ணும்போது தான் நாம் இந்த உலகத்துக்கு உப்பாக, இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்க முடியும். மற்றவர்களுக்கு நம்மை சாட்சிகளாக இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன், வல்லமை தேவை. நாம் பிறருக்கு சாட்சியா இருப்பது என்பது வேறு, முன்மாதிரியா இருப்பது என்பது வேறு. ஆனா முதலாவது நாம் அவரை பின்பற்ற வேண்டும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். சோ தேவனுக்கு முன்பாக நடக்கிற மனத்தாழ்மை தான், அல்லது தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை.
அதாவது கடவுளுக்கு முன்பாக தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்து, யோபு ஊத்ஸ் என்னும் தேசத்திலே யோபு என்னும் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற மனுஷனா இருந்தான்னு யோபு 1:1 வாசிக்கிறோம். கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தார் யோபு. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. அது இங்க கடவுளுடைய கண்கள் பரலோக சிசிடிவி கேமரா பார்த்துக்கிட்டு இருக்குதுன்ற ஒரு உணர்வு. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. செவி கொடுத்தல், முதலாவது கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்படுறதனுடைய அர்த்தம் என்ன? செவி கொடுத்தல், கீழ்ப்படிதல், நியாயத்தை செய்தல், இரக்கத்தை சிநேகித்தல், மனத்தாழ்மையாய் தேவனுக்கு முன்பாக நடக்கிறது. சும்மா அப்படியே தலை குனிஞ்சுக்கிட்டு கால் மேல கால் போடாம, குனிஞ்ச தலை நிமிராம, வெள்ளை சட்டை வெள்ளை புடவை. சில பேர் பாத்தீங்கன்னா வெள்ளை புடவை தான் கட்டுவாங்க. ஆனா அந்த வெள்ளை புடவையோட விலையை கேட்டீங்கன்னா 10,500 இருக்கும், 20,500 இருக்கும். இருக்கிறதுலே காஸ்ட்லி வெள்ளை புடவையை வாங்கி கட்டுவாங்க. இருக்கிறதுலே காஸ்ட்லி வெள்ளை சட்டை துணியை வாங்கி வெள்ளை சட்டை தச்சுக்குவாங்க. கடைசியா பார்த்தா பட்டு புடவையை விட வெள்ளை புடவை விலை அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரி தாழ்மையா இருக்கிறன்றதுல கூட அது ரொம்ப ஒரு போலி தாழ்மையா இருக்கும். ஓசியா 6வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். யோசியா 6வது அதிகாரம் 6வது வசனம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஆண்டவர் எப்படி பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம், எப்படி பலியை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமமோ, அதுபோல நியாயம் செய்வதல், அதே போல நாம இரக்கத்தை சிநேகித்தல், அதே போல நாம தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடப்பது, அதே போல தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவு. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, இரக்கத்தை விரும்புவது அப்படின்னா டு ஷோ லவ், இரக்கத்தை காண்பிப்பது. பலியை அல்ல, இரக்கத்தை நான் விரும்புகிறேன் அப்படின்னா மற்றவர்களுக்கு அன்பை காண்பிப்பது, இரக்கமா இருக்கிறது. இரக்க குணத்தை வளர்த்துக் கொள்வோம். எல்லார்ட்டையும் கொஞ்சம் சாஃப்டா, கைண்டா, கம்பேஷனா, மனதுருக்கமாக, மனது இரக்கமாக பழகுவதற்கு அப்படியே கொஞ்சம் மீறி சட்டுன்னு கோவம் வந்தாலும் அது உடனே சட்டுன்னு அதை ஆஃப் பண்ணிடுவோம் அல்லது சிம்முல வச்சுக்குவோம். இயேசு கிறிஸ்து சாட்டை எடுத்தார்னா அவர் பாவத்துக்கு விரோதமா தான் சாட்டை எடுத்தாரு. பாவிகளுக்காக தன் தோளையே சாட்டைக்கு கொடுத்தார். இதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. பாவிகளுக்காக அவர் 40 அடிக்கு ஒரு அடி குறைய 39 அடிகள் அவருடைய ஒரு உழுதவனுடைய நிலம் போல தன்னுடைய முதுகை சாட்டை அடி வாங்க கொடுத்தார் என்பதை பாக்குறது கிடையாது. ஆலயத்துல சாட்டை எடுத்தாருன்னு தான் சொல்லுவாங்க. முதுகை சாட்டை காட்ட மாட்டாங்க, ஆனா மற்றவங்களுக்கு சாட்டை எடுப்பாங்க. அவர் பாவிகளுக்காக தன் முதுகை சாட்டைக்கு கொடுத்தார். ஆனா அவர் சாட்டை எடுத்தது எதுக்குன்னா பாவத்துக்கு விரோதமா தான் எடுத்தார். சோ பாவிகளை அவர் பாவிகளின் சிநேகிதன், தேவ ஆலயத்தை சுத்திகரிப்பதற்காக பாவத்துக்கு விரோதமாக தான் கோபம் கொண்டார். சோ அதனால ஏதோ கோபம் கொண்டார்ன்றதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி பெருசா பார்க்க கூடாது. அதே போல பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன்றார். I want you to know me more than I want burnt offering. I want you to know me more. என்னை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு தான் உனக்கு வேணும்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ இதெல்லாம் தான் இந்த 1 சாமுவேல் 15 நாம் கற்றுக்கொள்ளுகிற முக்கியமான பாடம். நாம் வெறும் ஆராதனையில பங்கு பெறுவது, ஊழியங்களை செய்வது, ஒழுங்கா நேரத்துக்கு ஆலயத்துக்கு போவது, காணிக்கைகள் கொடுப்பது, நம்ம ஊழியர்களை கவனிப்பது, ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்வது, கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்வது, பிள்ளைகளை ஒழுங்கா வளர்ப்பது, இது மட்டும் முக்கியம் இல்லை, இது அவசியம்தான். இவைகளையும் செய்ய வேண்டும். அதே நேரத்துல தேவன் எதிர்பார்க்கிற அந்த தேவனுக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கையையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் காளைகளையும் வெள்ளாட்டு கடாக்களையும் பலி செலுத்துவதற்கு நாம் கொண்டு வருவது என்பது ரொம்ப எளிதானது. ஆனா அதே வேளையில நம்முடைய சுய விருப்பங்களையும் சுய சித்தங்களையும் சுய திட்டங்களையும் கர்த்தருடைய பலிபீடத்தில் சமர்ப்பிப்பது, கர்த்தருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் நாம் கீழ்ப்படிவதுதான் மிகவும் கடினமா இருக்குது. அதனால நாம் இன்றைய பலிபீடத்துல நாம் பலியிடுக வேண்டிய, அர்ப்பணிக்க வேண்டிய, இழக்க வேண்டியது என்னன்னா சுய சித்தம், சுய திட்டத்தையும் சுய விருப்பங்களையும் தான் நாம் கர்த்தருக்கு முன்பாக பலியிட கற்றுக்கொள்ள வேண்டும். இதை தான் இங்க சவுல் பலியிட தவறினார். ஆடுகளை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. நிறைய பேர் காணிக்கையை கொடுத்து கடவுளை காக்கா பிடிக்கிற மாதிரி, தாஜா பண்ற மாதிரி, ஏதோ பணம் அதிகமா கொடுத்துட்டா ஊழியர்களுக்கு வேணா நம்ம காக்கா பிடிச்சிடலாம், ஊழியர்களுக்கு நல்ல பிள்ளைகளா மாறிடலாம். ஆனா எல்லா ஊழியர்களும் அப்படி கிடையாது. பணத்தை முக்கியப்படுத்துகிற ஊழியர்கள் வேணா பணத்தை அதிகமா கொடுக்கறவங்கள அவங்க ரொம்ப
தலைமையில தூக்கி வச்சு ஆடலாம். ஆனா கடவுளுக்கு நம்மளுடைய இந்த தாள்லாம் வச்சு பரலோக தேவனை நம்ம ஏமாற்ற முடியாது. நம்முடைய சுய விருப்பங்கள், சுய சித்தங்களையும் சுய திட்டங்களையும் தான் நாம் கர்த்தருக்கு முன்பாக பலியிட கற்றுக்கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 15:23 கர்த்தருடைய ஆவியானவரை பெற்ற கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை சவுல் இழந்ததற்கு இன்னொரு காரணத்தையும் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15:23 இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. இது ஏற்கனவே நம்ம சிந்தித்தோம். அது ரெபெலியன் அண்ட் ஸ்டப்பர்னஸ், எதிர்த்தல், அதே நேரத்தில் முரண்டு பிடிச்சி ஸ்டப்பர்னா இருக்கிறது. இது ஏற்கனவே நம்ம சிந்திச்சிட்டோம். அடுத்த பகுதி, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். யார் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறோமோ, பேசிக் இங்கிலீஷ் வெர்ஷன்ல எழுதியிருக்கு, யூ ஹாவ் புட் அவே ஃப்ரம் யூ த வேர்ட் ஆஃப் த லார்ட், ஹீ ஹாஸ் புட் யூ ஃப்ரம் யுவர் பிளேஸ் ஆஸ் கிங். நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் நீ ராஜாவாக இருந்த இடத்திலிருந்து கர்த்தர் உன்னையும் புறக்கணித்தார். இதை இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பில் எழுதியிருக்கு, கர்த்தர் உம்மை ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கி போட்டார். கர்த்தர் ஒருவரை வெறுமையாக்கும் போது, வெறுமையான பாத்திரம், நான் காலி பாத்திரம், ஒன்றுமில்லாத பாத்திரம், அதான் நம்ம குயவனே அப்படின்ற பாடல்ல கூட பாடுவோம், வெறுமையான பாத்திரம் நான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெறுமையான பாத்திரங்களை தான் ஆண்டவர் நிரப்புறார். ஆனா நிரப்பப்பட்ட பாத்திரத்தை கர்த்தர் வெறுமையாக்க கூடும். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்னா, கர்த்தரை புறக்கணிப்பதால் மாற்றங்களும் வரும், கர்த்தர் புறக்கணிப்பதாலும் மாற்றங்கள் வரும். திரும்ப சொல்றேன், சவுல் கர்த்தரை புறக்கணித்ததால் கர்த்தர் தாவீதை தேடி போனார். அங்க ஒரு ராஜா மாற்றப்படுகிறார். இது இஸ்ரவேல் ஜனங்கள், இப்படியும் சொல்லலாம், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை புறக்கணித்ததால் அங்க சவுல்னு ஒரு ராஜா வந்தாரு. சவுல் கர்த்தரை புறக்கணித்ததால் அங்க தாவீது வந்தார். சோ கர்த்தரை புறக்கணிப்பதாலும் மாற்றங்கள் வரும், கர்த்தர் புறக்கணிப்பதாலும் மாற்றங்கள் வரும். சோ அதனால அந்த டிரான்சிஷன் எதின் அடிப்படையில் வருது? நான் கர்த்தரை புறக்கணித்ததால் வந்ததா, கர்த்தர் என்னை புறக்கணித்ததால வந்ததா? இதை புரிந்து கொள்ள வேண்டும். Without being under God's authority, we couldn't be a spiritual leader or even lead one person. ஒரு மனுஷனை கூட வழி நடத்துவதற்கு, கர்த்தருடைய பிள்ளையை வழி நடத்துவதற்கு தேவனுடைய அதிகாரத்தின் கீழ் இல்லாதவர்கள் ஒருபோதும் ஒரு நாளும் ஆவிக்குரிய தலைவராக ஒரு நபரை கூட வழி நடத்துவதற்கு முடியாத காரியமாக போய்விடும். அதனாலதான் நம்ம கடவுளுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்க கற்றுக்கொள்ளணும். அதுக்கு சிறந்த வழி மனத்தாழ்மை, தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடப்பது. உள்ளத்தில் எப்போதும் மனமேட்டிமை, அந்த பெருமை வந்துவிடாம கடவுளுக்கு முன்பாக தாழ்மையாக நடக்கிற ஒரு மனநிலை இருந்தால் கர்த்தர் ஒருபோதும் நம்மை ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கி போட மாட்டார். அதற்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்காம இருக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தல் ஆவின் அபிஷேகத்தை இழப்பதற்கு சமம். கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுத்தல், அவருடைய சொல்லை கேட்பது, கீழ்ப்படிவது, நியாயத்தை செய்தல், இரக்கத்தை சிநேகித்தல், தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடக்கிற அந்த ஒரு ஜீவியம், அது அபிஷேகத்தினுடைய அளவை கூட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்கிறதற்கான ஒரு நிரூபணம், ஒரு சாட்சி. இன்னொரு காரியம் என்ன, இந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம்னா, 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 25வது வசனம். இங்கதான் இன்னைக்கு பல பாரம்பரிய திருச்சபைகள்ல புனிதர்களிடத்துல ஜெபிக்கிறாங்க, அல்லது போயிட்டு அது ஒரு பாஸ்டரோ, ஃபாதரோ, பிஷப்போ, ரெவரண்டோ, இந்த புனிதரோ அந்த புனிதரோ, செத்து போனவரோ உயிரோடு இருக்கிறவரோ, எந்த சபையையும் நான் குறை சொல்லல, எந்த சபையும் நான் குறிப்பிட்டு சொல்ல, அது கத்தோலிக்கர்களோ அது புராட்டஸ்டன்ட்டோ யாரா இருந்தாலும் சரி. இங்கதான் சவுல் அதை ஆரம்பிச்சு வைக்கிறார். 1 சாமுவேல் 15:25. அவர் போய் கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்கல. சவுல் என்ன சொல்றாரு? 1 சாமுவேல் 15:25, இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து, யார்கிட்ட கேட்கிறது? சவுல் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். ஒரு புனிதர்கிட்ட, ஒரு ஊழியர்கிட்ட, ஒரு பரிசுத்தவான் என்று நினைக்கிற ஒரு அங்கி போட்டவரோ, அல்லது அவர் பேண்ட் ஷர்ட் போட்டவரோ, அங்க அவங்க கிட்ட போய் என் பாவத்தை மன்னித்தருளும் அப்படின்னு போய் சவுல் தான் இதை ஆரம்பிச்சு வைக்கிறார். இன்னைக்கு நிறைய பேரு, பல கிறிஸ்தவர்கள்
கேட்கிற கேள்வி என்னன்னா, பைபிளே போட்டிருக்குதான பிரதர், யோவான் 20:23 போட்டிருக்குது, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் அப்படின்னு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி சீஷர்கள் மேல ஊதி அவர் பூட்டியிருந்த அறைக்குள்ள உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு அவர் சொல்லி காட்சி கொடுத்தாரு. அப்ப இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு என்ன சொன்னாரு? நீங்க யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீங்களோ அவைகள் அவங்களுக்கு மன்னிக்கப்படும், நீங்க எவங்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீங்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப பாவங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி சீஷர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதனால போயிட்டு ஒரு ஃபாதர் கிட்டயோ, ஒரு பாஸ்டர் கிட்டயோ, பிஷப் கிட்டயோ, ரெவரண்ட் கிட்டயோ, ஒரு புனிதர்கிட்டயோ நாம போயிட்டு மன்னிப்பு கேட்கறதுல என்னங்க தப்பு அப்படின்னு பல கிறிஸ்தவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. இங்க சவுலும் அதை தான் பண்றாரு. ஆனா நாம மார்க் 2வது அதிகாரம், அந்த விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினி உக்கிரத்தை அவித்தார்கள்ன்ற மாதிரி விசுவாசத்தினாலே கூரையை பிரித்தார்கள்னு சொல்லலாம். இந்த 4 பேரு திமிர்வாதக்காரனை விசுவாசத்தினால கூரையை பிரிச்சுட்டாங்க. மார்க் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். மார்க் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். அதுல இயேசு அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி என்ன சொல்றாரு? மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது அங்க இருந்த வேத பாரகரில் சிலர், அதாவது கத்தோலிக்க தமிழ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா மறைநூல் அறிஞர் சிலர், அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அவங்க இருதயத்துக்குள்ள, இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அது கத்தோலிக்க தமிழ் பைபிள் எழுதியிருக்கு, இவன் கடவுளை பழிக்கிறான், கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும்? அப்ப இங்க சவுல் சாமுவேலிடத்துல இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாருன்னு கேட்கிறாரு. அதுதான் இன்னைக்கு நிறைய பேரும் அந்த யோவான் 20:23 பிடிச்சுக்கிட்டு எவர்களுடைய பாவங்களை நீங்க மன்னிக்கிறீங்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் சொல்லி இருக்கிறாரு. அதனால பாவங்களை மன்னிப்பது ஒரு மனிதனால் கூடும், மனுஷன்ட்டு போய் பாவத்தை மன்னிக்க சொல்லி கேட்பது தவறல்லன்னு வாதிடுறாங்க. ஆனா வேதத்தினுடைய அடுத்த மற்ற வசனங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் புரிந்து கொள்கிறோம். மறைநூல் அறிஞர்களே சொல்லியிருக்கிறாங்க, தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் எவரும் இல்லை, யாரால் இயலும்? ஞானஸ்நானம் எடுக்கிறதுடைய நோக்கமே என்ன? அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கிறோம், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக திருமுழுக்கு பெறுங்கள். ஞானஸ்நானம் எடுப்பதனுடைய நோக்கமே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள, பாவம் மன்னிக்கப்படுவதற்காக தான் நாம் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்க ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அதனாலதான் கத்தோலிக்க சபையா இருந்தாலும் சரி, புராட்டஸ்டன்ட் திருச்சபையா இருந்தாலும் சரி, எந்த சர்ச்சா இருந்தாலும் சரி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலதான் ஞானஸ்நானம் கொடுக்கறாங்களே ஒழிய சின்னப்பரோ அருளப்பரோ அல்லது இந்த பாஸ்டரோ அந்த பிஷப்போ இந்த ஊழியக்காரர் பேர்ல யாரும் ஞானஸ்நானம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா பாவத்தை மன்னிக்க தேவன் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. தேவனை தவிர தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? அப்போஸ்தலர் 10:43 வாசிக்கிறோம், அவரிடம் விசுவாசம் கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறை வாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர். அதனாலதான் நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள, பாவங்கள் மன்னிக்கப்பட தேவன் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. யோவான் 1:29 வாசிக்கிறோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்று இறைவாக்கினர்களையே பெரிய இறைவாக்கினர், தீர்க்கதரிசிகளே பெரிய தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் சொல்லியிருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அததான் யோவான் சொல்றாரு தன்னுடைய நிருபத்துல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க முடியும். ஆனா அதை புரிந்துக்காத சவுல் தன்னுடைய பாவத்தை அவர் உணர்ந்து நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளை மீறினதினாலே பாவம் செய்தேன், நல்லா தான் சொல்லிட்டு இருக்கிறார். 1 சாமுவேல் 15:24 நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன், அது நல்லா இருந்தது. ஆனா அடுத்து நான் ஜனங்களுக்கு பயந்தேன், அவங்க சொல்ல கேட்டேன், நீர் என் பாவத்தை மன்னித்தரணும்னு ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டார். சோ இந்த தவறை நாம் செய்து விடாமல், கர்த்தரை புறக்கணிக்காமல், கர்த்தரால் புறக்கணிக்கப்படாமல் இருப்பதற்கு ஆதியில் கொண்டிருந்த அன்பு, எப்படி சவுல் ஆதியில் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்று வேறு மனுஷனானது போல அந்த கடவுளுடைய ஆவியை பெற்று
அவருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து இரக்கத்தை சிநேகித்து நியாயம் செய்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கிற, இரக்கத்தை காண்பிக்கிற அந்த ஒரு மனநிலையை வளர்த்து கொள்வோம். கர்த்தருடைய ஆவியில் நிறைந்திருப்போம். அவருக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிவதற்கு கர்த்தருடைய சொல்லை கேட்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்காத போது கர்த்தர் நம்மையும் புறக்கணிக்க மாட்டார். அவருடைய வார்த்தையை புறக்கணித்தால் அவர் நம்மை புறக்கணிப்பது மட்டுமல்ல, நம்மை வெறுமையாக்கி விடுவார். நாம் ஒன்றுமில்லாமல் நம்முடைய பாத்திரம் அங்கு வெறுமையாய் போய்விடும். அதனால கர்த்தர் நம்மை ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கி போடாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருந்து மனுஷரிடத்துல போய் பாவத்தை மன்னிக்க சொல்லி கேட்காம சவுல் செய்தது போல பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் கொண்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் மட்டும்தான் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்த முடியும். கர்த்தருடைய ஆவியை பெறுகிறவர்கள் நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினிடத்துல போய் பாவத்தை கண்டித்து உணர்த்தினாரே ஒழிய பாவத்தை மன்னிக்கவில்லை. யோவான் 20:23 படி நாம் ஒருவர் குற்றங்களை மன்னிக்கிறோம். ஒருத்தவங்க நமக்கு விரோதமாக செய்கிற தவறுகள் பாவங்களை தேவன் மன்னிப்பதற்கு நாம் அவர்களுக்கு தேவன் தான் பாவத்தை மன்னிக்கிறாரு. ஆனா நம்முடைய உறவை கட்டுவதற்கு மன்னிக்கும் சுபாவத்தை வளர்த்துக் கொள்வோமே ஒழிய தேவனிடத்துக்கு போயிட வேண்டாம். அவருடைய சுபாவங்களை அவர் பூரண சர்க்குணரா இருக்கிறது போல அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்க, அவரை போல கீழ்ப்படுகிற அல்லது அவரை போல மன்னிக்கிற சுபாவத்தை வளர்த்துக் கொள்வோம். இதைதான் நம்ம புரிந்து கொள்ளணுமே ஒழிய தேவனுடைய அந்த நியமனத்துக்கு மீறி போய்விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக. ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நீரே கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பிய பிதா. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. அவரை விசுவாசிப்பதன் மூலம், அவரை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக முடியாத அதிகாரத்தை பெறுகிறோம். அவருடைய ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்க முடியும். இயேசு கிறிஸ்து தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எந்த மனிதனோ எந்த பரிசுத்தவான்களோ யாரும் ஆண்டவரே உமக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு மத்தியஸ்தராக வந்து விடாதபடிக்கு சவுல் செய்த பல தவறுகளைப் போல பாவங்களைப் போல நாங்களும் அடுக்கடுக்காக நாங்கள் உம்மை விட்டு தூரம் போய் கர்த்தருடைய ஆவியை இழந்து விடாதபடிக்கு நாங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை, ஆதியில் கொண்டிருந்த அன்பு, ஆதியில் பெற்ற கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தை இழந்து விடாதபடிக்கு இந்த 9வது கூட்டத்தில் நீர் பேசிய உம்முடைய தெளிவான வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக்கடுவது எங்களையும் எங்களுக்கு தெரிந்த தேவ பிள்ளைகளையும் உம்முடைய திருச்சபையும் உம்முடைய பாதத்திற்கு கீழ் உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக தாழ்த்துகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீர். உம்மை உயர்த்துவதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம். உம்முடைய சித்தம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையின் முக்கியத்துவமாக இருக்கட்டும். எங்கள் சுய விருப்பங்களையும் சுய சித்தங்களையும் சுய திட்டங்களையும் பலிபீடத்தில் வைக்க கற்றுத்தாரும். உடைய வார்த்தையை மீண்டும் நாங்கள் தியானிக்கும் வரை கர்த்தர் இந்த வார்த்தைகளோடு எங்களோடு இடைப்படுவீராக. என்னையும் எங்களையும் தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.